உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாக புயலோசை வலையொலியின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நற்சிந்தனையை யாம் முன்வைத்து வருவதை நீங்கள் எல்லோரும் அறிந்துள்ளீர்கள். அந்த வகையில் 71வது மாத நற்சிந்தனையாக ஐம்பூதங்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் சில சிந்தனை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். இன்றைய உலக மக்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் சிக்கலான, பாரதூரமான பக்க விளைவுகளை உடைய, பின்விளைவுகளை உடைய ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை முறையாக இருக்கின்றது. இன்று இருப்பாரை நாளை காண முடியாது. அந்த அடிப்படையிலே ஐம்பூதம் என்று நாம் பார்க்கின்ற போது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இவை இயற்கை தந்த கொடை. இந்த இயற்கை தந்த கொடைக்கு அப்பால் இன்று உலகத்தினுடைய ஏகாதிபத்தியம், வளச்சுரண்டல் என்பது ஒரு தவறுதலான பாதையை நோக்கி பயணிக்கின்றது. இவ்வாறு பயணிப்பதனால் இன்று உலக நாடுகள் பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாகி இருப்பதை காணலாம். இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வோ தற்காலிகமான ஒரு தீர்வோ அவர்கள் முன்வைக்கவில்லை. அங்கே அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே தன்னுடைய நாடு, தன்னுடைய மதம், தங்கள் இனம், தங்கள் உறவினர், தங்கள் சமூகம் என்ற அடிப்படையில்தான் தீர்வுகளை முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பாரிய ஒரு அழிவு பாதையை நோக்கி செல்வதை எமக்கு புடம் போட்டு காட்டுகின்றது. நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கை முறையிலிருந்து 50 வருடங்களுக்கு பின்னோக்கி பார்ப்போம். இந்த 50 வருடங்களுக்கு பின்னோக்கி பார்க்கின்ற வேளையிலே எமது வாழ்க்கை முறையிலே அங்கே ஒரு தன்னிறைவு கொண்ட பொருளாதார முறை இருந்தது. தன்னிறைவு கொண்ட பொருளாதார முறை என்பது இன்று பேச்சளவிலே சில அரசியல்வாதிகளும், சில அரசியல் கட்சிகளும், சில அமைப்புகளும் தன்னிறைவு பொருளாதாரம் என்பதை பேச்சளவிலே வைத்திருக்கின்றார்கள். தன்னிறைவு பொருளாதாரம் என்ற அடிப்படையிலே அதற்குரிய அந்த விளக்கத்தை பார்க்கின்ற போதுதான் அதற்குரிய தனியான ஒரு தலைப்பிலே நாங்கள் அதை அலசிக்கொள்ளலாம். இருந்த போதிலும் இந்த ஐம்பூதத்தை பாதுகாப்போம் என்ற அந்த விடயத்துக்குள் இப்பொழுது உங்களுக்கு சில சிந்தனை கருத்துக்களை உங்களது சிந்தனைக்கு தூண்டிவிடுகின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய உடலில் 60 தொடக்கம் 70% நீர் இருக்கின்றது. அதாவது 60% நீர் ஒரு மனிதனுடைய உடலில் குறையுமாக இருந்தால் பல்வேறு ஆட்கொள்ளி நோய்களுக்கு உள்ளாகுவார். அதை நாம் உணராமல் இன்று இருக்கின்றோம். ஆகவே 60 தொடக்கம் 80% வரையான நீரை ஒரு மனிதனுடைய உடல் கொண்டிருக்கின்ற போது ஏனைய கனிவுப்புகளும் விட்டமின்களும் 20% இருக்கின்றன. ஆகவே நீரினுடைய முக்கியத்துவம் நமது உடலுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை பாருங்கள். இந்த பூமியிலே 70% நீரால் சூழப்பட்டிருக்கின்றது. ஆனால் 70% நீரால் சூழப்பட்டிருந்தாலும் இந்த பூமியிலே இருக்கின்ற நீர் அந்த நீரிலையும் 100% இருந்தால் என்று நாம் பார்த்தால் 97% உவர் நீராக இருக்கின்றது. 97% உவர் நீராக இருந்தால் நாம் பருகக்கூடிய நன்னீராக இருப்பது 3% தான். ஆகவே இந்த நன்னீர் 3% இருக்கின்றது. நாம் பயன்பாட்டு நீர், அதிலும் பயன்பாட்டு நீர் என்ற அடிப்படையில் நான் பார்க்கின்ற போது 0.00037 தான்
இருக்கின்றது. இதை நாம் ஒரு கணக்கு ரீதியாக பார்க்கின்ற போது, அதாவது 100 லிட்டருக்கு உவர்நீர் என்ற அடிப்படையிலே ஒரு தேக்கரண்டி அளவுதான் இந்த பூமியிலே நன்னீர் இருக்கின்றது. இன்று நாம் முன்னர் அந்த 50 வருட வாழ்க்கைக்கு போகின்றோம். 50 வருடங்களுக்கு முன்னர் தன்னிறைவு கொண்ட ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படையிலே மனிதன் பல்வேறு மன அழுத்தங்களுக்கு உட்படாமல் உறவுகள் சமூக அமைப்போடு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை முறையை மேற்கொண்டான். அங்கே ஒரு கிராமத்திலே நெல் உற்பத்தி செய்யப்படுகின்ற போது, இன்னும் ஒரு கிராமத்திலே பால் உற்பத்தி செய்யப்படுகின்ற போது, இங்கே நெல்லை பாலை கொடுத்து நெல்லை பெற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு வேறொரு கிராமத்திலே ஒரு மரக்கறி உற்பத்தி செய்யப்படுகின்ற போது அதை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த கட்டமைப்பை விடுத்து எப்பொழுது நாங்கள் எங்களுடைய உடல் உழைப்பை மறந்து மூளை உழைப்பு அடிப்படையில் செயற்படுகின்ற வேளையிலே இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கின்ற தன்மையை மறந்து நாம் இன்று அழிவினுடைய உச்சக்கட்டத்துக்கு நிற்கின்றோம். இன்று பாருங்கள், ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு 2 நாடு அல்லது 3 நாடு, இந்த நாட்டுகளுக்கிடையே நடக்கின்ற போரினால் உலகத்தினுடைய எரிபொருள் மற்றும் எரிவாயு இதனுடைய பயன்பாடெல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து போயிருக்கின்றது. அப்ப இதற்குரிய காரணம் எங்களுடைய தன்னிறைவு பொருளாதாரத்தை நாம் பாதுகாக்காமையும் இயற்கை வளத்தை பாதுகாக்காமையும் ஆகும். நாம் மக்களாகிய நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் இப்பொழுது பெட்ரோலுக்காக வேண்டியும் எரிவாயுக்காக வேண்டியும் வரிசையில் நிற்கின்றீர்கள். ஆனால் இன்னும் 50 வருடங்களுக்கு பின்னர் நீங்கள் மாட்டு வண்டியிலோ அல்லது நடந்தோ அல்லது ஓடியோ அல்லது தவண்டோ போய் நீருக்கு வரிசையில் நிற்க வேண்டிய நிலை வரும். ஏனென்று சொன்னால், இன்று பயன்படுத்தப்படுகின்ற இந்த ரசாயன ஆயுதங்களும் இந்த எரிவாயு பெட்ரோல் போன்றவற்றுக்கு நாங்கள் வரிசையாக நிற்கின்ற முறையும் இந்த இயற்கையை கற்பழித்து, இந்த இயற்கையை சுரண்டி, இந்த இயற்கைக்கு விரோதமான செயற்பாடுகளின் ஊடாக நாம் அதை எடுத்து அதனூடாக இந்த இயற்கைக்கு அதை விட பல்வேறு அடிப்படையிலே ஒரு ரசாயனங்களை பாவிக்கின்றோம். இப்போ அண்மையில் கூட ஒரு விசேடமான ஒரு சிறப்பு அதிமிகமான 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தாக்கக்கூடிய ஒரு அணுகுண்டு ஏவுகணையை அமெரிக்கா பரிசோதனை செய்தது. இந்த பரிசோதனைக்குரிய மூலப்பொருள்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இயற்கையில் இருந்து. ஆகவே இயற்கை இந்த உலகத்திற்கும் இந்த இயற்கையை சுரண்டி இந்த இயற்கையை கற்பழித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இன்னும் வெகு தூரம் இல்லை. அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்கு மிகவும் அண்மையான காலம் தெரிகின்றது. ஏனென்று சொன்னால், உலகத்திலே மனிதர்கள் ஏதோ தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாவற்றையும் இயக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். இன்று நிலத்தை மாசுபடுத்தி இருக்கின்றார்கள். நிலத்திலே ஏராளமான கழிவுப் பொருட்களை போட்டிருக்கின்றார்கள், ரசாயன பொருட்களை போட்டிருக்கின்றார்கள். இயற்கையாக இருக்கின்ற கனிய வளங்களையும் கனியுப்புக்களையும் எடுத்து அதற்கு பல்வேறுபட்ட கலப்படங்களை செய்து இந்த பூமியின் மீது நிலத்தை மாசடைய செய்திருக்கின்றார்கள். நீரினை மாசடைய செய்திருக்கின்றார்கள். தீயினை மாசடைய செய்திருக்கின்றார்கள். வளி என்று சொல்லப்படுகிற அந்த காற்றினை மாசடைய செய்திருக்கின்றார்கள். இந்த நிலத்திற்கு வேண்டிய மழை என்ற அடிப்படையிலே நிலத்திற்கு வேண்டிய வளங்களை பொழிந்து கொண்டிருக்கின்ற ஆகாயத்தை மாசடைய செய்திருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான இந்த 5 பூதத்தையும் மாசடைய செய்த மனிதன் இன்று பல நாடுகளிலே பெட்ரோலுக்கு வரிசையில் நிற்கின்றார். மனிதர்களே, நீங்கள் மறந்து விட்டீர்கள், இன்னும் 50 வருடங்களுக்கு பின்னர் நீங்கள் நீருக்கு வரிசையில் நிற்கப் போகின்றீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை எளிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கு உங்களால் இயன்ற அளவு ஒவ்வொரு மனிதனும் உதவி செய்கின்ற போது இந்த உலகமானது நீண்டு இருக்கும். இல்லாவிடின் எத்தனையோ காலங்களுக்கு முன்னர் இந்த கடலுக்குள் அமிழ்ந்து போயிருக்கின்றன உலகங்கள். எத்தனையோ உலகங்கள் தெரியாமல் போயிருக்கின்றன. ஆகவே இந்த இருக்கின்ற உலகமானது இந்த உலகம் என்பது ஒரு தடவை தான் இந்த பூமியிலே அவதரித்து இருக்கின்றது. இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொரு மனிதனுடைய கடமை,
இதை விடுத்து நாம் இயற்கையை கற்பழித்து அதனூடாக பெற்ற பெட்ரோல், மண்ணெண்ணெய், எரிவாயு என்ற அடிப்படையிலே அதை பயன்படுத்தி மேலும் இந்த சூழலுடைய வெப்பநிலையை அதிகரித்து இயற்கையினுடைய கோபத்திற்கு உள்ளாக இயற்கையை கோபப்படுத்தி நாம் எமது அழிவு பாதையை நெருங்கி கொண்டு போகின்ற வகையிலே எமது செயற்பாட்டை நகர்த்துகின்றோம். ஆகவே இயற்கையை பாதுகாத்தால் எங்களுடைய வாழ்க்கை முறை என்பது இலகுவாக அமையும். இன்று உலக நாடுகளிலே பாருங்கள், ஒரு நாட்டை, அதாவது ஈரான் என்ற அந்த இருப்புக்காக போராடுகின்ற அந்த நாட்டை இஸ்ரேல், அமெரிக்கா என்ற அடிப்படையிலே அவர்களுடைய வள சுரண்டலுக்காகவும் எதிர்காலத்தினுடைய பல்வேறுபட்ட ஏகாதிபத்தியங்களுக்காகவும் போரை செய்கின்றார். இதனால் இன்று பல்வேறு பிரதேசங்களிலே, பல நாடுகளிலும், பல பிரதேசங்களிலும், பல பகுதிகளிலுமே ஒன்றுமே அறியாதவர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் இந்த ஐம்பூதம் பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த ஐம்பூதம் என்ற இயற்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எந்த பெரிய கண்டுபிடிப்பாளனாக இருக்கலாம், நீங்கள் எந்த பெரிய கல்வியலாளராக இருக்கலாம், இன்னும் 50 வருடங்களுக்குள்ளே உங்களுக்கு இந்த இயற்கை என்ற ஐம்பூதம் பதில் சொல்ல போகின்றது. மனிதரே, நீங்கள் உணர்ந்து அதற்குரிய மதிப்பை அளித்து நீங்கள் செயற்பட்டால் நீங்கள் வாழ்ந்துவிட்டு போகலாம். அடுத்து வருகின்ற உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததியினர் இந்த உலகத்திலே வாழப்போகின்றது என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கும். இன்று இந்த முதல் குறிப்பிட்ட புள்ளிவிவரங்கள் அடிப்படையிலே எமது உடலே 60 தொடக்கம் 80% வரையான நீரினால் நிரம்பி இருக்கின்றது. இந்த பூமி என்பதும் 70% நீரினால் நிரம்பி இருக்கின்றது. அதிலும் 97% உவர் நீராக இருக்கின்றது. 3% தான் நன்னீராக இருக்கின்றது. இன்று நாம் எடுத்த கனியுப்புக்கள், பல்வேறுபட்ட ஆயுதங்கள், கப்பல்கள், தளபாடங்கள் எல்லாம் கடலுக்குள்ளே கொண்டு அமிழ்த்தி கொண்டிருக்கின்றோம். நீர்மூழ்கி கப்பல் ரசாயன பொருட்களை கடலுக்குள்ளே வீசிக்கொண்டிருக்கின்றோம். கடலினால் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. உயர்ந்து கொண்டிருப்பதனால் நிலமட்டம் தாழ்ந்து கொண்டு போகின்றது. ஆகவே கால் கொண்டு செல்லுகின்றது என்ற அடிப்படையிலே பழைய காலங்களிலே நாங்கள் கதைகளில், இராமாயணங்களிலும், இதிகாசங்களிலும், புராணங்களிலும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதை நேரடியாக காண்கின்றோம். அதை நேரடியாக நாம் விரைவாக வருவித்துக் கொள்வதற்காக இந்த செயற்கையான யுத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். செயற்கையான முறை அடிப்படையிலே நாம் ஒரு சூழலை மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இயற்கைக்கு விரோதமான செயற்பாடுகளை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதாவது இயற்கை பாதுகாப்புக்கு விரோதமாக செயற்படுத்துவதனூடாக நாங்கள் எங்களுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுயநல தேவைக்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்றான். இதனூடாக உலகமானது மிகவும் அழிவு பாதையை நோக்கி செல்கின்றது. இன்றைக்கு பாருங்கள், சில ஐரோப்பிய நாடுகளிலே இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே மிகவும் மகிழ்ச்சியான நாடு என்று சொல்லப்படுகின்றது நெதர்லாந்து. அந்த நாட்டிலே அதிக அளவு, அங்கு இருக்கின்ற மனிதர்களை விட அதிக அளவு பாவனையில் இருப்பது மிதிவண்டி தான். இது ஏன்? அங்கே அவர்கள் இந்த இயற்கையினுடைய தன்மையை உணர்ந்து கொண்டார்கள், இந்த இயற்கையினுடைய இயல்பை உணர்ந்து கொண்டார்கள். இவ்வாறு எல்லோரும் உணர வேண்டும். எல்லோரும் உணர்ந்து ஒன்றாக செயற்பட்டால்தான் இந்த இயற்கை, இந்த ஐம்பூதங்களை பாதுகாத்து இந்த உலகம் எதிர்காலத்திலே நீருக்குள் அமிழ்வதை நாம் தவிர்க்கலாம். ஆகவே நாங்கள் இப்பொழுது எரிபொருளுக்காகவும், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும், எங்களுடைய அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவை, ஆடம்பர தேவை, பரம்பர தேவை, சமூக தேவை என்று தேவையை நாங்கள் பெருக்கி கொண்டு போகலாம். இந்த தேவையை பெருக்கி கொண்டு போகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கை முறையிலே நிம்மதியற்று நாம் ஆரோக்கியமற்ற மனிதர்களாக பயணிக்கின்ற போது எங்களுடைய மரணமானது எம்மை தழுவிக்கொள்கின்றது. இந்த பூமியிலே பிறக்கின்ற மனிதர் எல்லாம் இறப்பர் என்பது இயற்கையினுடைய நியதி. இந்த இயற்கையினுடைய நியதியை எவராலும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த இயற்கையினுடைய நியதி அடிப்படையிலே நான் வாழ்கின்ற போது, சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ்கின்ற போது, நாம் இருக்கின்ற காலம் வரை மகிழ்வாக இருந்துவிட்டு நாம் மகிழ்வாக மரணத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இறப்பதும் பிறப்பதும் என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு. அந்த இயற்கையான நிகழ்விலே நாம் இடைப்பட்ட காலத்திலே நாம் செயற்கையான நிகழ்வுகளை செய்வதனூடாக எமது இறப்பை நாம் செயற்கையாக மாற்றிக்கொள்கின்றோம். அதாவது எமக்கு இயற்கையாக மரணம் ஏற்படுகின்ற தன்மைக்கு அப்பாற்பட்டு நாம் செயற்கையாக மரணங்களை ஏற்படுத்துகின்றோம். இன்று பாருங்கள்,
உடல் உழைப்பை விடுத்து சிறிய வயது முதல் தனியாக மூளை உழைப்புக்கு போகின்றமையால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பல்வேறுபட்ட உடலினுடைய நோயினுடைய இருப்பிடமாக உடலை கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஐம்பூதங்களை பாதுகாக்க வேண்டும், இந்த நிலத்தினை பாதுகாக்க வேண்டும். இன்று பாருங்கள், வீட்டு தோட்டத்தினுடைய செயற்பாடு குறைந்திருக்கின்றது. நாம் நிலத்தை பண்படுத்துவதனூடாக இன்று பாருங்கள், எந்த பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருக்கட்டும், நாட்டினுடைய தலைவராக இருக்கட்டும், அவன் எந்த கொம்பனாக இருக்கட்டும், வம்பனாக இருக்கட்டும், தும்பனாக இருக்கட்டும், அரண்மனையில் இருக்கட்டும் அல்லது குளிரறையில் இருக்கட்டும், விமானத்தில் போகட்டும், எதில் போகட்டும், அங்கே நெல் வயலிலே கால் வைத்து அரிசி வந்தால்தான் அவன் சோறுதான் சாப்பிட வேண்டும். அங்கே விவசாயம் தான் உற்பத்தி செய்ய வேண்டும். இலங்கை ஒரு விவசாய நாடு. இதை விடுத்து தொழில்நுட்பம், நாங்கள் படித்து பட்டம் பெற்று எந்த பதவிக்கு வந்தாலும் விஞ்ஞானத்தினூடாக அரிசியை உற்பத்தி செய்தோ அல்லது மரக்கறியை உற்பத்தி செய்தோ சாப்பிட முடியாது. இன்று இயற்கையினூடாக நாம் இதை உற்பத்தி செய்யாமல் செயற்கையினூடாக உற்பத்தி செய்வதனூடாக நாங்கள் இன்று நோய்களுடைய இருப்பிடமாக, நோய்களை சுமந்து திரிகின்ற பிராணிகளாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஐம்பூதங்களின் பால், ஐம்பூதங்களை பாதுகாத்து அதன் பால் நாம் செயற்கையான வாழ்க்கை முறையை விடுத்து இயற்கையான வாழ்க்கை முறைக்கு போகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையானது மகிழ்வான பாதையிலே செல்லும். இல்லாவிடி நாம் இயந்திரமயமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். பாருங்கள், ஒரு விஞ்ஞான ஆய்வு முறை அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த திறன்பேசிகளை தொடர்ந்து பாவிப்பதனூடாகவும், தொலைபேசிகளை தொடர்ந்து பாவிப்பதனாகவும், தொலைக்காட்சிகளை தொடர்ந்து பார்ப்பதனூடாகவும், இந்த இலத்திரனியல் ஊடகங்களை தொடர்ந்து பார்ப்பதனாலும் ஊதாசீனம் என்ற ஒரு இயல்பு மனிதன் மத்தியிலே வருகிறது. எந்த விடயத்தையும் ஊதாசீனம் படுத்துகின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கை காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு விடயத்திலுமே சாதனை செய்ய வேண்டும் அல்லது இந்த விடயத்தை நான் நேரிய வழியிலே நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கே எந்த குறையையும் தான் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆக ஊதாசீனம் என்ற அந்த பண்பு வளர்ந்திருக்கின்றது. ஞாபக மறதி என்ற அந்த இயல்பு வளர்ந்திருக்கின்றது. மற்றது கோபம் என்ற அந்த தன்மை இருக்கின்றது. இன்று உலகத்தினுடைய அனைத்து செயற்பாடுகளுக்கும் காரணம் ஒருவரை ஒருவர் மதிக்காமல் செயற்படப்படுகின்ற இந்த கோபம் என்ற இயல்புதான். கோபத்தினால் நாம் என்னுடைய பல சிந்தனைகளிலே குறிப்பிட்டிருக்கின்றேன். ஒரு மனிதனுடைய கோபத்தினாலும் அவனுடைய கவலையினாலும் உடலுடைய பல்வேறு உறுப்புகள் பாதிப்படைகின்றது. ஆகவே அவனுடைய இருப்பு என்பது கேள்விக்குறியாகின்றது. இந்த இருப்பை கேள்விக்குறியாக்குகின்ற அடிப்படையிலே அவன் ஐம்பூதத்தையும் மாசுபடுத்தி கொண்டிருக்கின்றான். ஆகவே ஐம்பூதங்களை மாசுபடுத்தாமல் நாம் ஐம்பூதங்களையும் இயற்கையின்பால் விடுத்து ஒவ்வொரு மனிதனும் இதை உணர்ந்து செயற்படாத பட்சத்திலே எதிர்காலத்திலே நாம் இன்று பெற்றோருக்கு வரிசையில் நிற்கின்றோம், எரிவாய்க்கு வரிசை நிற்கின்றதை போன்று மீண்டும் சொல்கின்றேன், இன்னும் ஒரு 50 வருடங்களுக்குள் நீங்கள் எல்லோரும் மாட்டு வண்டியிலும், அப்பொழுது மாடு கூட மேய்வதற்கு புல் இருக்காது, மாட்டு வண்டி அல்லது டயர் டீப்பு கூட இல்லாத ரிம்மில் செல்லுகின்ற மிதிவண்டியில் அல்லது மரத்தால் செய்யப்பட்ட சில்லு வண்டியில் சென்று நீரை வாங்குவதற்காக லைனில் நிற்க போகிறீர்கள், குடிநீரை வாங்குவதற்காக லைனில் நிற்க போகின்றீர்கள், வரிசையில் நிற்க போகின்றீர்கள். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் மக்களே, உணருங்கள், இயற்கையாகிய ஐம்பூதங்களை பாதுகாருங்கள். உங்களுடைய சிந்தனைக்கு இந்த கருத்தை விடுகின்றேன். பிடித்தவர்கள் கேளுங்கள், பிடிக்காதவர்கள் விடுங்கள். என்னுடைய சிந்தனையை சரியான நேரிய வழியில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது சிந்தனையினூடாக பலர் பயன்பெற்றிருக்கின்றார்கள், பலர் நேரடியாக அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள், பலர் அதற்கு ஊக்கம் அளிக்கின்றார்கள். அதனால் தான் இன்று 71 மாத சிந்தனையை எனக்கு இந்த இடத்திலே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், 71வது மாத சிந்தனையாக இந்த ஐம்பூதங்களை பாதுகாப்போம் என்ற இந்த சிந்தனையை புயலோசை வலையொலியினூடாக உங்களுக்கு விதைத்திருக்கின்றேன். இதில் சரியான விடயங்கள், இதிலும் சில உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்கள் இருக்கலாம். இதிலே இயற்கைக்கு விரோதமான எந்த ஒரு செயற்பாடும் இல்லை. ஆகவே இயற்கையை நேசிப்போம், இயற்கையின்படி வாழ்வோம், ஐம்பூதத்தையும் பாதுகாப்போம், அனைவரும் ஆரோக்கியமான வாழ்க்கை பாதையில் பயணிப்போம் என்று கூறி அன்புடன் விடைபெறுகின்றேன். புயல் நேசன். நன்றி, வணக்கம்.